பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 2வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட காக்கிறவர் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். சங்கீதம் 121:3. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். ஆமீன், ஸ்தோத்திரம்பா. 2 தெசலோனிக்கேயர் 3:3. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக்கொள்ளுவார். ஆமீன், நன்றி ஆண்டவரே. பிலிப்பியர் 4:7. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமீன், நன்றி ஆண்டவரே. யோவான் 17:11. பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். ஆமீன், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. 2 தீமோத்தேயு 1:12. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். யோசுவா 24:17. நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. ஆமீன், ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தமுள்ள தகப்பனே, இவ்வேளையில் தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் என் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீர் மாத்திரமே எங்களை காக்கிற தேவனாயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டும் காத்து வருகிறது உம்முடைய கிருபை ராஜா. மேலான உம்முடைய தயவுக்காக நன்றி, உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா. உம்முடைய இரக்கம் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட தேவரீரோடு பாதத்தில் எங்கள் குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் என் ராஜா. கர்த்தாவே, நீர் வேலி அடைப்பீராக தகப்பனே. இப்படி பரிசுத்த கரம் எங்களை அரவணைத்து பாதுகாத்து கொள்ளட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாப்பீராக, நீர் காப்பீராக அப்பா. அம்மாக்கு நன்றி ஆண்டவரே. இது இந்த நாளிலும் கூட பிள்ளைங்க ஸ்கூல் காலேஜுக்குன்னு போவாங்க. கர்த்தரி சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா பிதாவே, பிள்ளைகளோடு நீர் வாசம் பண்ணி வழிநடத்துவீராக. ஃபீஸ் கட்ட வேண்டிய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட கர்த்தர் அருள் செய்யுங்க இயேசப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. பிள்ளைகள் படிக்கிற பாடங்களை நீங்க ஆசீர்வதித்து தாங்க. தெளிந்த புத்தி ஞானத்தை அருள் செய்யுங்க. எந்த ஒரு சப்ஜெக்டும் பிள்ளைகளுக்கு கஷ்டமாய் கடினமாய் இராதபடிக்கு ஈஸியாய் புரிந்து படித்துக்கொள்ள கர்த்தர் ஞானத்தை தெளிந்த புத்தியும் அருள் செய்ய வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிற ராஜா. பிள்ளைகளை காத்துக்கொள்வீராக தகப்பனே. பொல்லாத வஞ்சிக்கிற மனுஷர்கள் ஆண்டவரே, பிள்ளைகளை கடத்துறவங்க, அவங்க உறுப்புகளை விற்கிறவங்க, இப்பேற்பட்ட பொல்லாத மனுஷருடைய கண்களுக்கு பிள்ளைகளை மறைத்தருளும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் காத்துக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியில் சிந்தப்பட்ட பரிசுத்த இரத்த கொட்டிக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. எல்லா தீமைக்கும் துன்மார்க்கருடைய கண்ணுக்கும் ஆலோசனைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைகள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம் என் தகப்பனே. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தாவியானவரின் முத்திரையை பிள்ளைகள் மீது நீங்க போடுங்கப்பா தகப்பனே. இறங்குவீராக ராஜா. அமீனப்பா, நீர் இறங்குவீராக தகப்பனே. உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் என் ஆண்டவரே. உம்மை அறிந்து கொள்ளட்டும். பிள்ளைகளுக்கான தெய்வ பாதுகாப்பு உண்டாகட்டும் என் தகப்பனே. உமக்கு மகிமை செலுத்திறோம். இந்த நாளிலும் கூட எங்கள் தேசத்தை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் என் ராஜா. அப்பா பிதாவே, எல்லையெங்கும் ஆண்டவரே நீர் வேலி அடைத்து கொண்டிருக்கிற கிருபைக்கு நன்றி. ஒவ்வொரு இராணுவ வீரரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. உங்க மனைவி பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா தகப்பனே. மகிமை செலுத்தீரும் என் ராஜா. இந்திய தேசத்தை நீர் ஆசீர்வதித்தருளுவீராக. நீர் நிலைக்கை இயற்கை வளங்களை கத்த நீங்க தொடுங்கப்பா தகப்பனே. வறண்ட பகுதி எல்லாம் செழிப்புண்டாகத்தக்கதான கிருபை தாங்க. ஆவியானவரே, இறங்குவீராக ராஜா. மற்ற தேசங்களில் மற்ற மாநிலங்களில் நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, அதிகமான மழை நிமித்தமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதில் பாதிப்புகள் உண்டாகுது ஐயா. கத்தர் இறங்குங்க. அப்பேற்பட்ட இடங்களிலே ஆண்டவரே நீங்க பாதுகாப்பை அருள் செய்யும்படியாக தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏற்ற வேளையில் நிவாரணம் உண்டாகட்டும் என் ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்பட அருள் செய்யுங்க ஏசப்பா. ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துவீராக தகப்பனே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இவ்வேளையிலும் கூட உலக நாடுகளுக்காக தெய்வ சமூகத்தில் வர ராஜா. யுத்தங்கள் ஓய்ந்து கர்த்தரை அறியத்தக்கதான மெய்ஞானம் உண்டாகட்டும். இஸ்ரேலை ஆசீர்வதிங்க. தெய்வ ஞானத்தினால் அதிபரை நிரப்புங்க தகப்பனே. தெய்வ பாதுகாப்பு இராணுவருக்கு உண்டாவதாக தகப்பனே. ஹல்லேலூயா ராஜா. உம்முடைய சித்தம் அறிந்து செயல்பட கிருபை தாங்க.
உமக்கு நன்றி ஆண்டவரே. உலக நாடுகள் ஒவ்வொன்றும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய பாதுகாப்பின் கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதிபர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒரு தெய்வ பயம் உங்களை ஆட்களோட்டு என் தகப்பனே. தேசத்தின் ஜனங்களுக்கு நன்மைகளை உணர்ந்து செயல்பட கிருபை தாங்கப்பா. தேவையில்லாத யுத்தத்தில் இருந்து காத்துக்கொள்ளும்படியாக அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வேளையிலும் கூட ஆண்டவரே பலவிதமான வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள், துக்கித்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உங்களுடைய ஆறுதல் உங்களுக்கு உண்டாகட்டும் ஐயா. தெய்வ சமாதானம் அவங்க சிந்தனையில் ஆழக்கடவது ராஜா. தகப்பனை மனம் இறங்குவீராக. பலர் ஆண்டவரே மன முறிவோடு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா ஆண்டவரே கர்த்தாவே நீர் பேசுவீராக. உங்க சத்தம் கேட்கப்படட்டும். அவங்க உள்ளான மனுஷன் ஆண்டவரை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உங்க சத்தம் கேட்டா போதும் தகப்பனே. ஆமீனப்பா. எப்பேற்பட்ட ஒரு படுகொலியில் இருந்தாலும் தூக்கி எடுக்கப்பட முடியுமே. தேவரீர் இறங்குவீராக ராஜா. அமீன். கடன் சுமையில பாதிக்கப்பட்டிருக்கலாம், பலவிதமான வேதனையில பாதிக்கப்பட்டிருக்கலாம், சரீர பலவீனத்துல இருக்கலாம் கர்த்தாவே. அப்பா ஒவ்வொருவரையும் நீங்க ஆற்றி தேற்றும்படியாக தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் மாத்திரமே ஆண்டவரே சகாலத்தையும் செய்து முடிக்க முடியும் ஆண்டவரே. நீர் பலப்படுத்துங்க என்றாச்சா. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா. ஆமீன் பிதாவே. இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். அப்பத்தையும் தண்ணீரையும் கையின் வருமானத்தையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. அமீனப்பா. ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் தேவ சமாதானம் உண்டாகட்டும் என்றாச்சா. கர்த்தாவே நீர் இறங்குவீராக. கர்த்தருடைய மகா கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.